என் இனிய தமிழ் மக்களே, சில நேரங்களில் மனிதன் உணர்ச்சி வசப்படும் போது வார்த்தைகள் வசப்படுவதில்லை. சில மேடைகள் இது என்னன்னா, எனக்கு திரும்பி பார்க்கிறேன். 36 வருடங்கள் ஸ்டார்ட் கட் சொல்லி ஆரம்பிச்சு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். கண்ணாடியில் பார்க்கும்போது நிறைய கோடுகள் விழுந்துருச்சு மூஞ்சியில. காலம் அது பாட்டுக்கு வரைஞ்சிட்டு போயிருச்சு. ஆனாலும் கூட காலம் என்னதான் உருவ மாற்றங்களை செய்தாலும் உள்ளத்தில் இன்னும் இளமையாக இருக்கின்ற, அது கமலா இருக்கட்டும், சூப்பர் ஸ்டார் ஆகட்டும், மாற்றங்கள் தெரிகிறது. ஆனால் அவருடைய கலை உணர்விலும் கலை உணர்ச்சியிலும் இளமை இருக்கிறது. மாற்றம் இல்லை, மாற்ற முடியாது. அதாவது சில விஷயங்கள் தான் பொக்கிஷங்கள். என்னை பொறுத்தளவுக்கு திஸ் பீப்புள் ஆர் பொக்கிஷங்கள், ஒரு நாட்டினுடைய பொக்கிஷங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு ஆண்டுகளுக்கு அப்புறம் என் முதலாளி முதல் முறையாக எங்களை சேர்த்து வச்சு இப்பவும் கொண்டு வந்து மேடையில் எத்தக்கூடிய சக்தியை கொடுத்து, ஏன்னா அடிக்கடி பார்த்துக்கிற சந்தர்ப்பங்களே இல்லாமல் போய்விட்டது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது மனம் நிகழ்ச்சி அடைகிறது. இன்னைக்கு அவங்க 2 பேரும் வந்தது, இசைஞானி வரல, கொஞ்சம் வருத்தம். ஸ்ரீதேவி வந்திருக்கலாம், வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. இருந்திருந்தா அப்படியே ரிவைன் பண்ணி பின்னாடி போய் கடவுளே அந்த காலத்திலே நிறுத்தின்னு கூட சொல்லலாமான்னு நினைப்பேன். ஏன்னால் அவ்வளவு அனுபவங்கள் இவர்களோடு இருந்திருக்கிறது. கமல் காலங்கள் ரொம்ப வித்தியாசப்பட்டு வளர்ந்து வச்சு. என்னன்னா யோசிப்பேன், கார் வந்துச்சு, ஏசி, பேரு, புகழ். ஆனால் இது வந்த பின்னாடி ஏதோ ஒரு பொல்யூஷன் இருக்கு. இது வராதுக்கு முன்னாடி ஒரு தெளிவான நீரோட மாதிரி இருந்துச்சு வாழ்க்கை. எனக்கு கமலோட பேசும்போது இப்ப கூட கமலை கமல் சொல்றமே, கமல் அவர்களே சொல்லுவா, இல்ல சூப்பர் ஸ்டார் விட்ட ரஜினிகாந்தி சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்லுவதா, இல்ல என்ன ரஜினி அப்படின்னு சொல்லுவதா? ரஜினி என்பதில் எனக்கு உண்மை இருக்கிறது, என்ன கமல் என்று சொல்லும்போது உண்மை இருக்கிறது. ரீவின் பண்ணி அந்த காலத்துக்கு போகும்போது நான் அப்படியே இருந்து விடக்கூடாதா? அழகா இருந்துச்சு வாழ்க்கை. இப்ப வசதி, வாய்ப்புகள், பேர், புகழ் எல்லாம் இருக்கு, எங்கேயோ குறையுது வாழ்க்கை. அது கமல், நான் அசிஸ்டன்ட் கதை சொன்னேன் அவருக்கு. ரொம்ப நான் உதவி இயக்குநராக இருக்கிற காலத்திலேயே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பரமக்குடி கலைஞன். நான் இன்னைக்கு பரமக்குடிக்காரன்னு தான் சொல்லுவேன். கலைஞன் என்ன கமல் சொல்றேன், என்ன பரமக்குடி எப்படி இருக்குன்னு கேட்பேன். அந்த காலத்திலேயே ரொம்ப அற்புதமான ஒரு சொன்னார். இப்ப நீ இப்ப இல்ல, பிறக்கும் போதே the first touch of the light, the first touch of the air. உங்க அம்மா வைத்து நீ பிறக்கும் போதே கத்தும் அழுகையோட கலையோடு தான் நீ அழுதிருப்பாயின்னு. அம்மாவுடைய கருவறையிலிருந்து வெளியே வந்து ஃபர்ஸ்ட் டச் ஆஃப் த ஏர்னு சொல்லுவாங்க, the first touch of the light. that should, அதுதான் தீர்மானிக்க நம்மள. உன்னை கலை தீர்மானிச்சிருக்க. அங்கே அம்மாவும் நீ அப்பாவும் நீ, இந்த எக்ஸ்பிரஷன் இன்னைக்கும் பாரு உன் வயசுல. நான் அப்ப என் கேர்ள் ஃப்ரெண்ட் படம் பார்த்திருக்கேன். அதை சொல்லும் போது அதை சொல்ல உள்ள, கடவா வயசை மறைச்சுக்கிட்டே அலையுது என்ன. என் கேர்ள் ஃப்ரெண்டோட போய் நான் களத்தூக்க நம்ம படம் பார்க்கிறேன், அதை சொல்லி சொல்லி சிரிப்பேன். அவர் மேடைகள் எல்லாம் சொல்லிடுவார். அந்த உலக நாயகனோடு நான் முதல் படம் சொல்லி, எந்த வசதியும் இல்லாத இடங்களில் அவன் வந்து அந்த படம் இருந்த சூழ்நிலையில இன்னைக்கெல்லாம் யாரும் தங்க மாட்டாங்க. ரஜினி சூப்பர் ஸ்டார், இவனுடைய பங்களா அந்த ஒரு சின்ன டிராவலர்ஸ் வெராண்டாவில் தான் நானும் ஒரு படுத்து தூங்கும். ரொம்ப பிஸி. அப்பதான் முதல்ல கமலை சொல்லி முடிக்கிறேன். அவரு கமல் என் மேல பிரியத்தினால அதை ஒத்துக்கிட்டாரு. அவருக்கு மட்டும்தான் ஹையஸ்ட் சேலரி. அப்ப 27,000 ரூபாய் சம்பளம். இதுக்கப்புறம் பரட்டைக்கு ஒரு ஆள் வேணும்.
ஒரு இளைஞன், அற்புதமான ஒரு இளைஞன் புதியதாக அறிமுகமாகி மோட்டர் பைக்கில் ஒரு பூஜைக்கு வர்றாரு, பின்னாடி ஏறிக்கிட்டு. இவர் யார்? இவர் தான் பாலச்சந்தர். இப்ப இந்த படத்துல அந்த பையன் தான், அந்த பையன். அப்படியா? ஒரு நோஸ், ஒரு ஷார்ப் நோஸ், படப்பட கட்டு இறங்குறது, டபக்குன்னு இறங்கி டப்ப கரெக்டா இருக்குமே பரட்டிக்குன்னு தேடி பிடிச்சு போன ஏதோ படம் ஷூட்டிங், பாலச்சந்திர சார் படம் தான், சுஜாதா நடிச்சது. அப்ப நம்ம மேக்கப் சுந்தரமூர்த்தி மேக்கப் போட்டுட்டு இருக்காரு. சார், நான் ஒரு ஆர்ட் ஃபிலிம், ஏமாத்தனம் இல்லை, நான் ஒரு ஆர்ட் ஃபில்ம் பண்றதா இருக்கேன். நீங்க ஆர்ட் ஃபில்மா? என்ன சொல்லுங்க. இல்ல, ஆர்ட் ஃபில்ம் மாதிரி ஒன்று, நான் வந்து இன்ஸ்டியூட்ல கொஞ்சம் இதாக இருக்கேன், சின்ன பட்ஜெட்ல ஒரு படம் இருக்கு. அப்படி சரி சொல்லுங்க. இல்லை, உங்க சேலரி நான் வந்து ப்ரொடியூசர், ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல ஒரு அவார்டுக்கு போகணும், அப்படியெல்லாம் இப்பட்டையும் போடுறேன். எவ்வளவு கொடுக்க முடியும்? ஒரு 5000 ரூபாய் கேட்கிறாரு. மன்னிக்க, 3000 ரூபாய்க்குள்ள முடியும். யோசிச்சு சரி, இன்னும் 500 ரூபாய் கொடுக்க, 2000 கொடுத்துருக்கோம். கமலுக்கு கமல் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, வந்துட்டாரு. அப்புறம் ரொமான்ஸ்ல இருக்காரு, ரொம்ப பிக் ரொமான்ஸ். அது எந்த காலத்தில் ரொமான்ஸ் ஒண்ணுதான் கலைஞனை இளமையாக வைத்திருக்கும். அதை பார்த்திபனை கேட்டா தெரியும். வந்துட்டு ஒரு நாள் ஷூட்டிங்கு, எனக்கு என்ன பெருமை, என்ன ஒரு கஷ்டம் சார், ஒரு கலைஞன் நேசிக்கும் போது, கமலஹாசன்ங்கிறது வேற, கமலஹாசன் உள்ள இருக்கின்றார், கலைஞன் வேற, ரஜினி சார் கூட வேற, நீங்க பார்க்க உள்ள இருக்கின்ற மனிதன் வேற, பாரதிராஜா பார்க்கறதுக்கு இந்த பேசுறதுக்கு வேற, எனக்கு உள்ள மனிதன் இருப்பான், மென்மையானவர்கள். அவன் கூப்பிட்டு நடிக்க சொல்றேன், ஒரு வார்த்தை கொஞ்சம் டெவலப் ஆயிட்டாரு, கிட்டார் வச்சு மறுபடி டூயட் எல்லாம் பாடுற காலகட்டத்தில் அவரை நிறைய ஒன்றும் இல்லை, சப்பானி காட்டு இந்த மாதிரி இருக்கு, அரை ட்ரௌசர், ஒரு சின்ன வேட்டி, ஒரு காக்கி சட்டை, அழுக்கா இருக்கணும். ஏன்னா அவங்க அழுக்கா இருந்தா போடுவாரா போட மாட்டாரா? அப்புறம் என்ன சொல்றது தெரியும், புழுதியில் போட்டு அவரே பரட்டினாரு. கொஞ்சம் என்ன கிழிஞ்சா கல் எடுத்து அவரே தட்டினார், சட்டைய சக்குன்னு விட்டு கிழிச்சாரு, வெத்தலை போட்ட வாயில் ஊட்டி சொன்னாரு. இது ஓகேன்னு தலையை பரட்டை விட்டாரு. அசந்து போயிட்டு இதை காட்டிலும் ரொம்ப ஹைலைட், கோவணங்கிட்டு ஒரு சீன் வரணும். இந்த மாதிரி தயக்கமா இருக்கு, கோவணத்தை கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. என்ன தயங்குறதே கிடையாது. எதுக்கு? உலகத்தில் இவன் மாதிரி ஒரு துணிச்சலானவனை கண்டுபிடிக்க வாழ்க்கைக்கும் பயப்பட மாட்டான். நீங்க வந்து திரைப்படத்தில் மட்டும் ஹீரோ இல்ல, வாழ்க்கையில ஹீரோ. ஏன்னா உனக்காக வேண்டி எனக்காக வேண்டி எல்லாம் வாழ்றது, நான் எனக்காக வாழ்றேன். என்ன நீ மதிக்கல. என் வீட்டு சமையல், என் வீட்டு வரவேற்பறையில் நீ வரலாம், என் வீட்டு பாத்ரூம் எட்டி பார்க்கணும் உதப்பேனும். இஸ் கிரேட். அவன் கலைஞன், நீ கலை சம்பந்தம் என்ன? அப்பேற்பட்ட கலைஞனை வச்சு நான் படம் எடுக்கும்போது அப்ப எல்லாம் கஷ்டம். இங்கிருந்து ஒரு ஆர்வ பிலிம் ஒரு 400 அடி வரும், பிலிம் 400 அடி வரும். அப்புறம் பெங்களூர் இருந்து அதை கொடுத்து தூக்கிட்டு வரணும் கொள்ளையகல்ல. இப்படி மொத்தமே அந்த படமே 28 ரோல்ல ஷூட் பண்ணியிருக்கேன். நம்புவீங்களா? 28 ரோல்ஸ். ஒரு நாள் சப்பாத்தி வந்து நான் அப்ப வந்து ஒரு 10 ரூபா வச்சிருப்பேன், 2 இளநீ 4 வடை. அவர் கமலுக்கு ஒரு வடை, சித்திக்கு ஒரு வடை, அவருக்கு 2 பேருக்கு தான் இளநீ. ரஜினி கூட நான் இளநீ கொடுக்கல, ஏன்னா இவங்க ஆர்டிஸ்ட் அவர் கொடுத்துரு. இப்படி ஒரு நாள் ஒரு ட்ராலி ஒன்று போட்டு கரெக்டாக முடிக்கிற சீன் எடுக்கிறேன், ஃபிலிம் வந்து சேரல. இவர் எப்படி ஆர்டிஸ்ட் கால் ஷீட்டை வாங்கிடுவோங்க, ட்ராலியெல்லாம் போட்டு கேமராலாம் ரெடி பண்ணி வர சொல்லி வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 15 இன்னும் ஒரு 1 ஹவர்ல வரும் ஃபிலிம். ஆனால் இவர் வெயிட் பண்ண முடியாது. நான் சும்மா இல்லாம நிவாஸ் கேமரா, நிவாஸ் என்னையா ஃபிலிம் இல்லாமல் வாட் மேன் வாட் ஆர் யூ டூயிங்?
ஓடி போயிடுவார் கமலே, எடுக்கிற மாதிரி எடுத்துடலாம். ஒரு ட்ராலியை போட்டு எல்லாம் வச்சுட்டு பையங்களுக்கு எல்லாம் சீன் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு, இல்லை விட்டுடுங்கண்ணா டே விட்டுடுங்களான்னு போகணும். ட்ராலி போட்டு வர நடிக்கிறாரு. ரெடி, கிளாப்பிங், ஸ்டார்ட், கேமரா, ஆக்ஷன். ட்ராலி போயிட்டு இருக்கு, இவர் நடிக்கிறாரு. நடிச்சுட்டு தான் நின்ட்டாரு. பயங்கர கெட்டிக்காரு. நின்றா வந்தாரு, என்ன பண்றீங்க, என்ன சத்தம், என்ன கேமரா சத்தம் போடுது, பிலிம்ல இல்ல. அப்படி ஆடி போயிட்டாரு. அப்படியே தோல்ல கை வச்சிருக்கோம். இப்படி எல்லாம் படம் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை, வா நான் படம் கொடுக்குறேன் நீ பண்ணு. கண்ணு கலங்கிட்டார் கமல். மறக்க முடியாது என்ன அந்த நிகழ்ச்சிய. இப்படியெல்லாம் தத்தி தவறி வந்த படம் அந்த 16 இல்லை. ரொம்ப அது அதனுடைய சிறப்பு சொல்ல முடியாது. ஆனா அது ரொம்ப அழகா டிராவல் பண்ணோம். என் முதலாளி ஒரு உடுமுப்பிடி மனிதன். இன்னைக்கு அந்த வேட்டி கட்டுவாங்க, ஒரு எரிக்கு இப்படி கட்டா கொஞ்சம் முரடன். அவர்கிட்ட முரடன்னா கொஞ்சம் முரடன் இல்லை, ஒரு தன்னம்பிக்கையினுடைய அழுத்தம் ஜாஸ்தி. என்னை யாரோ வேண்டாம் என்பது இவன் தான் பண்றான். என்னை முதல் டைரக்டர்னு கூப்பிடுவார். அசிஸ்டன்ட் டைரக்டர் வாங்க டைரக்டர். எங்கேயோ இருந்து பொள்ளாச்சி இருந்து வந்த மனிதன் அந்த வேட்டியை முறுக்கிற மாதிரி முறுக்கி பெரிய பெரிய இயக்குநர்கள்லாம் என்னங்க விளையாட்டு பையனுக்கு போய் டைரக்ஷன் கொடுக்குறீங்கன்னு. அவருக்கு பழக்கம் உண்டு இல்லை ரொம்ப பேரை. ஒரு பெரிய இசையமைப்பாளர் அப்படி வந்து ஏங்க ஆளை பார்த்தாலே ஒரு மாதிரி. அப்ப நம்ம வேட்டி எட்டிருந்த முடியல அப்படி வச்சுட்டு எதை காட்டாம அப்படிதான் ஊர்ல இருந்து வந்த புதுசு மாதிரி நம்பிக்கை இல்லை. ஆனால் உறுதியாக சொல்லி இன்னும் மறக்க மாட்டேன். எங்க அக்கா இவரை எங்க அக்காவும் சேர்ந்து என் வீட்டுக்கு வந்து நீதான் டைரக்ட் பண்ணி, என் பிள்ளை தொட்டியில இருக்கான், இன்றைக்கு நான் ஒரு விதையாக அவர் என்ன நட்டார். எனக்கு உரமாக இருந்தவர்கள் கமல், ரஜினி, இசைஞானி, ஸ்ரீதேவி. விருட்சமாக நான் வளர்ந்திருக்கின்றால் ரசிகர்கள் மறக்க முடியாது. 36 வருடங்களுக்கு பின்னால் 14 வருதுன்னா நான் மறுபடியும் பிறந்து புதுசா படம் பண்ண ஃபீலிங்ல நினைக்கிறேங்க. அடடா என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆகிறது அப்படிங்கிற ஃபீலிங். ஒரே குறை, இதுக்கு ரத்தமும் நாளமாக இருந்த இசைஞானி இங்கே இல்லை. அவன் இல்லை என்றால் இந்த படத்தினுடைய பெருமை பாதி குறையும். ஏனென்றால் இந்த படத்தை என்னுடைய இசை மறுபடியும் திருப்பி இன்னைக்கு கூட நான் கேட்டதில்ல வேண்டும். அவ்வளவு அற்புதமாக. இப்ப சுபாஷினி தியேட்டர்னு ஒன்று முதல் நாளே இந்த படத்தை ஃபுல்லா போட்டு நோட்ஸ் எடுத்தான். என்னடா பண்ண, நம்ம படம், ஆமா இது நம்ம படம். அதுக்கப்புறம் வாசம் புதிய சப்தம் கிளம்பியது இந்த படத்தில் 16. இன்னைக்கு நீங்க பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்டீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா பண்ணியிருப்போம். ஒரு பாமரத்தனமாக என் கூட பயணப்பட்டவன், மிகப்பெரிய ஞானி. இந்தியாவுடைய சொத்துக்கள் இவர்கள் என்றால் அவனும் மிகப்பெரிய சொத்து. இந்த படம் பார்ப்பவர்களுக்கு தெரியும். 36 வருடங்களுக்கு முன்னாலேயே இத்தகைய திறமையில ஒரு இசைக்கலைஞன் இன்றைக்கும் பற்றாத ஜீவநதியாக வாழ அவன் இந்த மேடை இல்லைனாலும் இது என்னுடைய கடமை, தார்மீகம், அவனை பாராட்ட வேண்டியது. அதே மாதிரி ஸ்ரீதேவி கிரேட் ஆர்டிஸ்ட். மெல்லிய நுணுக்கங்களை எல்லாம் சொன்ன மாதிரி விஷயம் வரல இருந்தா கூட. ஆனா இதுல எல்லாம் பாக்யராஜ் அப்பவே அவன் ரைட்டர், நான் வெளியே சொல்லல. இதுல பல இடங்களில் அவனுடைய உரையாடல் உண்டு, அதை சொல்ல முடியாது. அப்பவே அவனுக்கு முனைப்பு ஜாஸ்தி. அதுக்கப்புறம் தான் 2வது படத்துல அவனுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து 3வது 4வது படம் சிவபுராஜாக்கள் எழுத சொன்னேன். அதுலயும் ஒரு தப்பு நடந்து போச்சு. டைட்டில் கார்டில் அவன் பேர் வரல. அவன் கோயம்புத்தூர்ல போய் அக்கா தங்கச்சியோட போய் படம் பார்க்க கூட எல்லாம் அண்ணன் தம்பி எல்லாம் போய் என் பேர் வரும். என் கூட ஒருத்தன் வேலை செஞ்சான் அசிஸ்டன்ட். அவனுடைய குறும்புத்தனத்தில் அதை வெட்டிட்டான். நான் டைட்டில கவனிக்கலாம். படம் ஓடுது, கோயம்புத்தூர்ல போன், அவரே அழுகுறான். என்னடா அதே போல டைட்டில் நான் மறுபடியும் படம் பார்க்கிறேன், டைட்டில் இல்ல, வசனம் பாக்கியராஜன்னு போட்டு இல்லை. மன்னிச்சிடா, எப்படியா சேர்த்து நீங்க தான் சேர்க்க போறீங்க. இருந்தாலும் கூட அதற்கப்புறம்
என் புதியவர் புள்ளாகட்டும் எதிலையும் இன்று வரை அந்த குருஸ்தானத்தில் நான் 1000 திட்டுவேன், அவனுக்கும் 1000 ஆச்சரியங்கள் இருக்கலாம். ஆனால் சந்திக்கும் போதெல்லாம் எங்கே தூரம் இருந்தாலும் சரி என்னை கொஞ்சம் கூட குறைக்காமல் எங்கேயும் விட்டு கொடுக்காமல் என் இயக்குனர் எங்க டைரக்டர், நான் பேரே இன்னும் சொல்ல மாட்டோம், பாரு இன்ன வரையும் பேர் சொல்ல மாட்டோம். அவனுக்கு வந்து முன்னாடி வந்த சிஷியம் பார்த்திவன் எல்லாருமே என் மேல ரொம்ப பற்றும் பாசம் உள்ளவர்கள். என் முதலாளி மகன் வந்து படம் எடுக்க வரும்போது இப்போ இந்த பொண்ணு பாமா இருக்காளே, பாமா இவ்வளவுதான் இருப்பான், பானு புஜி, பானு இல்லை புஜி வந்திருக்கான். 3 பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வர்றார் படம் எடுக்க. ஒரு ஃபியட் கார், எனக்கு அடிவயிறு கலங்குது. 3 பொம்பளை பிள்ளை வச்சிருக்காரு. இந்த படம் எங்கேயோ போனா நான் என்ன ஆகுறது, இந்த பாவத்தை எங்க போய் கழுவுறது? உண்மையிலே முப்பாத்தம்மன் கோயில் ஒன்று இருக்கும், அங்க போய் உட்காந்து கண்ணீர் விடுவேன். இந்த பிள்ளைகளை காப்பாற்றணும், அந்த ஆளை காப்பாற்றணும், நான் படம் டைரக்ட் பண்ண போறேன் அப்படி. ஏன்னா ஏதாவது ஒன்னா ஆனால் தைரியத்தோட உச்சத்துல வந்துட்டார். 3 பொம்பளை பிள்ளை, சின்ன பிள்ளை தான் இன்னைக்கு பரிசு கொடுக்குறாங்க, எனக்கு கௌரவிக்கிறாங்க. அதையெல்லாம் மீறி பல சோதனைகளை மீறி ஜெயிச்சது அதனால் மறக்க முடியாது. நிறைய பேசணும் பலாரங்களை பற்றி, கஷ்டமா இருக்கு. ஆனா வந்ததுக்கு கமல், ரஜினி, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நீ இவ்வளவு வேலை இருந்தாலும் 36 இந்த வளர்ச்சிக்கு பின்னாலும் என் முதலாளிய கௌரவிக்க வந்தீங்க, நன்றி. நான் இதுக்கு மேல ஒன்று நாங்கெல்லாம் வர்றது நத்திங். when you people coming here is a great. இன்னொன்னு கடைசியா சொல்லிடுறேன், இது எப்படி இருக்கு, இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரன் கோமாளுக்கு இவளுக்கு ஆத்தாளுக்கு தாவணி போட்டா எப்படி இருக்கும்? அது ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, நாய் வளர்க்கல, சப்பானியத்தனை வளர்த்தா. இந்த வசனங்களுக்குரிய என்னுடைய நண்பன் கலைமணி இஸ் நோ மோர் நவ். அவன் இல்லைங்கிறது மனசு கஷ்டம். அவரு கமல் நடிகிறார், ஆத்தா ஆடு வளர்த்தா, யூ பிலீவ் இட் ஆர் நாட். இவர் நடிச்சு முடிக்கும் போது லைட் பாய் ஒரு 12 பேர் சுத்தி இருக்கான், காஸ்டியூம்ஸ் எல்லாம் அசிஸ்டன்ஸ், எவரிபடி இஸ் கிரைங் ஆன் தி when he acts. எல்லாம் அழுகுறாங்க. கட் சொல்லிட்டு அப்படி கண்ணீரோட போறேன். அத்தை ஒரு மிகப்பெரிய கலைஞன், இவர்களுக்கு எழுதிய அந்த வருடம் இது எப்படி ரஜினிக்கு மரத்தட்டில் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். கலைமணி இஸ் a great man. என்னுடைய எழுத்தாளர்களில் கலைமணி, செல்வராஜ், கலைஞானம், இன்னைக்கு வரைக்கும் ரத்னகுமார், பாக்கியராஜ், இட்ஸ் a great people. இவர்களெல்லாம் நான் வளர்ந்திருக்கேன். இவர்களெல்லாம் காலத்தால் நான் நன்றி சொல்லணும். எங்க அக்கா இங்க இருக்காங்க, அவங்க கூட மேடையில் கூப்பிட்டு பாராட்டணும். எங்க அக்கா எழுதின பாடம் தான் செப்பாணி மாப்பிள்ளை, அது என்ன சாங்கு மறந்துட்டே, ஸ்ரீதேவிக்கு ஒரு சாங் போட்டு அவங்க எழுதுனதுதான் படத்தில் போட்டிருப்பேன். தேங்க்யூ. அவர் பிரதர் பூ போல பொண்ணு திருக்காய்க்கு நானே சப்பானி மாப்பிள்ளை வந்தாரா அப்படின்னு ஒரு பாட்டு, அவங்க எழுதின பாட்டு. அது அந்த வரியில வரும். நான் தான் டைட்டில் கூட போட்டதில்லை. அப்பேற்பட்ட கிரேட் லேடி எங்களுக்கு சாப்பாடு போட்டு அப்படி வளர்த்தாங்க. சொந்த தாய் கூட அந்த அளவுக்கு மேல வளர்த்தாங்க. என் முதலாளிக்கு நன்றி சொல்றதுங்கிறது அது எங்க அப்பனுக்கு, எங்க அண்ணன் தம்பி, மாமே மச்சவனுக்கு நன்றி சொல்ற மாதிரி. அது நன்றி சொல்லக்கூடாது. ஒரே வரி, இந்த படம் மிகச்சிறப்பாக ஒரு சரித்திரத்தை படைக்கும். என் முதலாளி பாதம் தொட்டு வணங்கி வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மரணத்தினே அதான் உணர்ச்சி வசப்படும்போது இதே கமலா தியேட்டர்ல கிடைக்கே போகும்போது ஃபங்க்ஷன், அவர் சிதம்பரம் செட்டியார் இப்ப இல்ல சொன்னாரே, அவர் பிள்ளை சொன்ன மாதிரி மிகப்பெரிய மாநாடு நடத்தி இருப்பார். அற்புதமான மனிதன் சிதம்பரம் செட்டியார். அப்படி ஹியூமர் சென்ஸோட தான் பேசுவார். மைக்க பிடிச்சார். வேறுபாடு இல்லாமல் எல்லா கட்சிக்காரர்களும் எல்லா கலைஞரோடும் பழகிய மனிதன் அவர். இருந்து இங்க விழா நடக்கும்போது இன்னைக்கு ஞாபகம், எங்க அம்மா அங்க உட்காந்து அழுதுட்டே இருந்தாங்க.
எந்திரிக்க அழுகிறானே தெரியல. சிவாஜி பாராட்டுறாரு, ஜெமினி பாராட்டுறாங்க, சிதம்பரம் செட்டியார் பாராட்டுறாங்க. நான் கீழே போய் என்ன அழுகிறேன்னு ஒன்னும் கேட்கலப்பா. பாரதிராசே பாராசம் மட்டும் சத்தம் மட்டும் கேட்டுச்சா, வேற ஒன்றும் இல்லை. நம்ம தாய். அதனால இந்த தியேட்டர் நான் மறக்கவே மாட்டேன். எப்பவும் பிள்ளைகள் மூவரும் ரொம்ப அற்புதமாக இதை வழிநடத்தி செல்கிறார்கள். அவர்களுக்கும் என் நன்றியும் வாழ்த்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.